வணக்கம் தமிழ் மக்களே. இந்த பிரான்சில் அடிக்கிற வெயிலுக்கு ஆத்தங்கரை பக்கம் உள்ள இந்த மரத்துக்குள்ள இருக்க சும்மா இதமாக தான் இருக்குது. இந்த ஊரில் பொடியங்களோட நாங்கள் செட்டாக நின்று ஒரு மரத்துக்குள்ள நின்று ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது. என்ன செய்கிறது, எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், வந்துட்டோம், அனுபவிக்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலேயும் சரி இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சரி இந்த வெற்றி தோல்வி என்பது சாதாரணமாக வந்து போயிருக்கு. இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலும் சரி இந்த வெற்றி என்பது அவருடைய நிலையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு மிகுந்த வலிமை மிக்க ஆக்களாகவும் இந்த வெற்றி மாற்றி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஆக்களில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. நான் எந்த லைஃப்லையும் அனுபவித்து பார்த்தேன், ஃப்ரோடைய வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவித்து பார்த்தேன். எங்களுடைய ஆக்களில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. இந்த வெற்றி அடைஞ்சவனை பார்த்து சாதாரண ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னென்னு சொன்னால், உனக்கு என்னடா நீ அதிர்ஷ்டக்காரன், உண்ட அதிர்ஷ்டத்துக்கு நீ இன்னும் மேலே மேலே போய்கொண்டே இருப்பேன்வாங்க. அவன் இருந்துட்டு யோசிப்பான், என்னடா அதிர்ஷ்டமா, இவ்வளவு இந்த வெற்றி அடைகிறதுக்கு நான் பட்ட பாடுகள் துன்பங்கள் இவ்வளவு நான் அதிர்ஷ்டம்னுட்டு சாதாரணமாக முடிச்சிட்டான் என்று மனசுக்கு யோசிச்சு கொண்டிருப்பான். ஆனால் மக்களே, அந்த வெற்றியை அவர்கள் அடைவதற்கு பட்ட பாடு அவர்களுக்கு தந்தெரியும். பல நாள் தூக்கத்தை இழந்திருப்பார்கள், அவமானங்களை சந்தித்திருப்பார்கள், போகப்படாத இடங்களுக்கு சென்று பல துன்பங்களை அடைந்திருப்பார்கள், நண்பர்களுடன் கூடி வாழ்கின்ற அந்த சந்தோஷத்தை இழந்திருப்பார்கள், வீட்டை இழந்திருப்பார்கள், தங்களுடைய இடத்தை இழந்திருப்பார்கள். இப்படி பல துன்பங்களை அனுபவித்து அந்த வெற்றியை அடைந்திருப்பார்கள். ஆனால் பல பேர் இது அதிர்ஷ்டம் என்று சாதாரணமாக சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் உண்மைக்கு வெற்றி பெற்றவன் இன்னொரு வெற்றி பெற்றவனை பார்த்து நீ அதிர்ஷ்டசாலி என்று அவன் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. என்னென்னு சொன்னால், அந்த வெற்றியை அடைகிறதுக்கு அவனுக்கு தெரியும் எவ்வளவோ இழந்திருப்பவன். இந்த முயற்சி இல்லாதவனும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்ற குறிக்கோளும் இல்லாதவன் தான் ஒருவனுடைய வெற்றியை அதிர்ஷ்டம் என்று தட்டி கழித்து கொண்டு போவார்கள். உண்மையாகவே அதிர்ஷ்டம் என்று சொன்னால் என்னென்றே தெரியாமல் இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. அதிர்ஷ்டம் என்று சொன்னால் என்னென்று தெரிந்தால் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் எனக்கு பதிவிடுங்க. ஆனால் இன்றைக்கு நான் அதிர்ஷ்டத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்ல போகிறேங்க. அது சரியாக பிழையான்றதை நீங்கள் தீர்மானித்துக்கொள்ளுங்க. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது ஓரளவு சரியாக இருக்குது. அதிர்ஷ்டம் என்றால் இப்படித்தான். மக்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் என்பது ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு லாட்ரி சீட் எடுத்து அதில் வர பணமோ இல்லாட்டி ஒரு இடத்துல புதியல் இருக்கின்ற அதை தோண்டி எடுத்து அதில் வர செல்வமே அல்ல. அநேகமான பேர் அப்படித்தான் அதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அதிர்ஷ்டம் என்பது ஒருவன் பணச்செலவோ மூளைச்செலவோ இல்லாட்டி உடல் உழைப்பை முன்னிறுத்தி பெறுவதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் லாட்ரி எடுக்க போக நீங்கள் ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுக்கிறீங்க, அது நீங்கள் ஒரு முதல்றீங்க, ஒன்று எதிர்பார்க்குறீங்க. உண்மையாகவே அதிர்ஷ்டம்ன்றது எதிர்பார்ப்பு அல்ல. அது நீங்கள் லாட்ரியில் வாரதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் செயற்படுறது, ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்கும், அதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை. அதே மாதிரி ஒரு புதையல் இருக்கின்ற இடத்துல போய் கிண்டி எடுக்கிறீங்க, அது உடல் உழைப்பை நீங்கள் கொடுக்குறீங்கள், அறிவை பயன்படுத்துகிறீர்கள், அதுவும் அதிர்ஷ்டமாக கருதப்படாது. உண்மையாகவே அதிர்ஷ்டம் என்று சொன்னால் என்னன்ற பற்றி ஒரு சிறு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்குன்றேன். நீங்கள் ஒரு கிணறுண்ட உங்களோட காணிக்குள்ளே தோன்றதற்கு முயற்சி எடுக்கிறீங்க. அந்த காணிக்கு நீங்கள் பணச்செலவு செய்கிறீங்க, மூளைச்செலவு செய்கிறீங்க, அடுத்தது முயற்சி உடல் உழைப்பை போடுறீங்க, சரியா? மற்றபடி இந்த காணி பெறுமதி, அந்த காணியை அதுக்குள்ளே உட்படுத்தி ஒரு நீர் பெறுவதற்காக ஒரு கிணறுன்றதுக்கு தீர்மானிக்கிறேன். இப்படி அந்த கிணறு கிண்டி கொண்டு நீங்கள் வரைக்கல, உங்களை அறியாமல் நீங்கள் எதிர்பார்க்காம அதுக்கென்று ஒரு முதலை நீங்கள் செலவு. இப்போ நீங்கள் முதல் செய்கிறதெல்லாம் ஒரு நீரை புறவணும் பண்ணுறதுக்காக, சரியா? அப்படி ஒன்று எதிர்பார்க்க கிண்டி கொண்டு வர நேரம் வர்ற பெறுமதியான பணமோ இல்லாட்டி நகையோ ஏதோ ஒரு புதையலோ உங்களுக்கு கிடைக்குமா இருந்தது சொன்னால், அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பொருள், அதிர்ஷ்டத்துக்கான பொருள் என்று செல்வம் என்று நீங்கள் கருதணும். மாறாக ஒருவனுடைய உழைப்பு முயற்சி பணத்தை செலுத்தி போடுறதெல்லாம் அது அதிர்ஷ்டத்துக்கு உள்ளடங்காது. ஆகவே ஒருவனுடைய முயற்சியையும் உழைப்பையும் அதனால் பெறுகின்ற வெற்றியையும் சாதாரணமாக அதிர்ஷ்டம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது இனிமேல். எனவே வெற்றி என்பது வியர்வையால் வருவது. ஒருவன் வெற்றி அடையணும்னு சொன்னால் அவனுடைய திட்டமும் தொடக்கமும் சரியாக இருக்க வேண்டும்.
அடுத்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், பெல்டு பிஹண்ட் இஸ் காப் டன் என்பாங்க. அதாவது நல்ல தொடக்கம் அரைவாசி முடிந்ததற்கு சமன், அல்லது அரைவாசி வெற்றி பெற்றதற்கு சமன். ஆகவே மக்களே, வெற்றி பெறுவர்களை பார்த்து நாங்கள் வாழ்த்த வேண்டும், அவர்களை இன்னும் மேலே மேலும் உற்சாகப்படுத்த வேண்டும். மாறாக வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்றாக கருதி நீங்கள் ஒருவருடைய வெற்றியை இழிவுபடுத்தாதீர்கள். வெற்றி என்பது பெருமதி மிக்கது, அது உழைப்பால் வருவது. எனவே இக்கருத்து சரியென்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.